வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோவில் ஒரு மனிதனுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் கடவுள் ஒருத்தர் கொடுத்துட்டார். நல்ல வாழ்க்கை கொடுத்தார், நல்ல பணத்தை கொடுத்தார், நல்ல வேலையை கொடுத்தார், நல்ல பெயர், புகழ், பாக்கியம், மரியாதை, கௌரவம், அந்தஸ்து அனைத்தையும் கொடுத்து விட்டார். ஆனால் இவருக்கு திருமண வாழ்க்கையை சிறப்பில்லாமல் செய்துவிட்டார். ஏன் இவருக்கு திருமண வாழ்க்கை சிறப்பில்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஆன்லைன் நஸ்தோ திருச்சி டிவி, எளிமை யதார்த்தம் கலந்த ஜோதிடம். இது ஒரு ஆணின் ஜாதகம். தற்சமயம் அவருக்கு பார்த்தீங்கன்னா 52 வயது நடந்துட்டுருக்கு. இப்போது ஒவ்வொரு மனிதருடைய ஜாதகத்துலேயும் பணங்காசு ரொம்ப முக்கியம், குடும்பம் அதை விட ரொம்ப முக்கியம், குழந்தைங்க அதை விட ரொம்ப முக்கியம். எல்லா வகையிலும் ஒரு மனிதனுக்கு யோகா அமைப்புகளாக இருந்து விட்டால் அந்த வாழ்க்கை சிறப்படையாது. ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்மளுடைய தேவைகள் அல்லது தேடல்கள் இருந்து கொண்டு தான் இருக்கும். அந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருடைய ஜாதகம் இந்த நம்ம திரையில் போடக்கூடிய ஜாதகம் நிறைய நுணுக்கங்களையும் நிறைய ஆய்வுகளையும் உள்ளடக்கிய ஒரு ஜாதகமாக இருக்கும். அப்படி ஆக்சுவலி இந்த மாதிரி ஜாதகங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு உண்மையாலுமே நிறைய அந்த ஆய்வு செய்யக்கூடிய மனப்பான்மை நமக்கு அதிகமாகும். சரி, இப்போ நம்ம இந்த ஜாதகத்துக்கு வர போகலாம். நண்பர்களே, இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா ரிஷப லக்கணம், மேச ராசி, பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க. லக்கணத்தில் கேது, சுக்கிரன், 2ஆம் இடத்துல புதன், சனி, சூரியன். புதன் ஆட்சி அடைஞ்சிருக்கு. 3ஆம் இடத்துல செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் 28 டிகிரியில். 7ஆம் இடத்துல ராகு. 10ஆவது இடத்துல குரு வக்ரம் அடைஞ்சு மாந்தி பகவானோட இணைஞ்சிருக்கிறார். 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறார். இதுதான் இவருடைய ராசி கட்டம். நவாம்சத்துல பார்த்தீங்கன்னா லக்னம் அதே வர்க்கோத்தமம் அடைஞ்சிருக்கு, அதே ரிஷப லக்னம். குரு அங்கே உட்காந்துருக்கிறாரு. சூரியனும் மாந்தியும் மிதுனத்துல, சிம்மத்துல கேது இருக்கிறாரு. கன்னியில சுக்கிரன் இருக்கிறார். நல்லா கவனிச்சுக்கோங்க, கன்னியில சுக்கிரன் இருக்கிறாரு. சந்திரன் பார்த்தீங்கன்னா விருச்சிகத்துல இருக்கிறாரு. புதன் மகரத்துல, கும்பத்துல ராகு, செவ்வாயும் சனி இணைந்து மீனத்துல இருக்கிறாங்க. இதுதான் இந்த ஜாதகருடைய நவாம்ச கட்டம். தற்சமயம் அவருக்கு பார்த்தீங்கன்னா குருமகாதேசில சுக்கிரனுடைய புத்தி நடக்குது. இப்போ இவர் ஜாதகத்தை வச்சு நம்ம பார்த்த உடனே என்ன நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வந்த உடனே ஒரு பலன் சொல்லணும் இல்லையா? குரு தசை. குரு எங்க இருந்தார்? 10ஆம் இடத்துல இருக்கிறார், வக்கரம் பெற்று இருக்கிறார். சுக்கிரன் எங்க இருக்கிறார்? லக்னத்திலே இருக்கிறார். அப்போ நம்ம சில பல விஷயங்கள் கேட்கணும். எப்படி கேட்கணும்? சார், உங்களுக்கு வேலையில பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஆமான்னு அவர் சொல்லிட்டார். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரனுடைய புத்தி, குரு சுக்கிரன் காம்பினேஷனாவே கணவன் மனைவி இடையில இருக்கக்கூடிய பிரச்சனை, இவங்களுக்குள்ளார ஒரு தாம்பத்தியம் சார்ந்த பிரச்சனை, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் ஒரு பிரச்சனை, இவர்களுடைய பெண் குழந்தை இவங்களை விட்டு கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய அமைப்பு, இதில் ஏதாவது ஒரு விஷயத்தை காட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னோம். ஆமான்னு சொல்லிட்டாரு. சரி, இதெல்லாம் நம்ம எப்படி சொன்னோம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி, நல்லா கவனிங்க. ஒரு மனிதருடைய ஜாதகத்தில் லக்னம் ரொம்ப ரொம்ப முக்கியம். லக்னம் பாருங்க, ரிஷப லக்னமாக இருக்கு. ரிஷபங்கிறது நல்ல உழைப்பு கொடுக்கக்கூடியது, தன்னுடைய உழைப்பை அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். நம்ம அண்ணாமலையில் ரஜினிகாந்த் சார் பாடியிருப்பார், தன் ரத்தத்தை ஒரு பாதி பாலாக கொடுப்பது பசுவோட வேலையப்பா, அது கொடுத்தாலும் பாலோடு தண்ணீரை கலப்பது மனிதனின் மூளையப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அது தன்னுடைய கன்று குட்டிக்கு பார்த்தீங்கன்னா பால் கொடுக்கறதுக்காக தான் அதனுடைய உடம்புல பால் சுரக்கும். அந்த பாலை கன்றுக்குட்டி கொடுத்தது போக மீதி பால் மனுஷனுக்கும் கொடுக்குது, மற்ற விஷயங்களுக்கும் அந்த பால் பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி தான் ரிஷப லக்கணத்துக்காரங்களுடைய வாழ்க்கை. இவங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி, இவங்களுடைய வாழ்க்கையில இவங்களுடைய பணத்துல ஒரு பகுதி அடுத்தவங்க செலவு பண்ணுவாங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளியில, அரசு பள்ளியில ஆசிரியராக வேலை பார்க்குறாரு. அதாவது ரொம்ப தாராள மனசு கொண்டவர், அடுத்தவங்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு மிக அற்புதமானது. தான் உண்டு, தன் குடும்பம் உண்டு, தன் வாழ்க்கை உண்டுன்னு இல்லாம இவரை சார்ந்த பள்ளி மாணவர்கள், இவருடைய வகுப்பு குழந்தைகள் அது மேல ஒரு தனி பிரியம் வச்சிருப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயம். லக்னத்திலேயே பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி ஆட்சி அடைஞ்சிருக்கிறார். ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, திறம்பட தைரியமா போல்டா பேசக்கூடிய மனிதர். அப்போ லக்னத்திலேயே லக்னாதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். கேது இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் பிரச்சனைகளோட இருக்கும். ஆரம்பத்துல இவர் திருமணம் செஞ்சு இந்த திருமணம் சார்ந்த அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா
நல்லா தான் போயிருக்கும். அதனுடைய தாக்கம் வர 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 இவருக்கு வந்து அந்த குரு தசை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவருடைய திருமண வாழ்க்கை பெரிய பிரச்சனை. அதுவும் குரு தசையில குரு புத்தி, சனி புத்தி, புதன் புத்தி இது வரைக்கும் நல்லா தான் போச்சு. கேதுல இருந்து தான் கொஞ்சம் பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லக்னத்திலேயே கேது ஆன்மீகம், தெய்வ காரியங்களாற்றுறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கேதுனாவே சார் சர்வீஸ் இந்த மாதிரி அமைப்புல இருக்கக்கூடிய அமைப்பு இவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. லக்னத்தை வேற ஏதாவது கிரகங்கள் பார்க்குதான்னா பார்க்கலைங்க சார். சரிங்களா? லக்னத்துக்கு 2ஆம் இடம் வாங்க குடும்பஸ்தானம். இந்த குடும்பஸ்தானத்தில் பாருங்க புதன் ஆட்சி சொந்த வீட்டிலே இருக்கிறார். அதே வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா சனியும் சூரியனும் உட்காந்துருக்காங்க. சூரியனும் சனியும் ஒரு வீட்டுல இணையும் போது அந்த இடத்துல ஒரு பிரச்சனை. சூரியன் சனி பொதுவா இணைஞ்சாவே அதாவது இந்த இடத்துல ஒரு விஷயம் கவனிங்க. சூரியனுக்கு வீடு கொடுத்த புதன் ஆச்சு. அப்ப இவங்க அப்பா ஒரு நல்ல ஒரு திறமையான ஒரு தொழில தான் இருந்திருக்கணும். ஒரு நல்ல ஒரு அரசு வேலை அல்லது தனியார் துறையில ஒரு எழுத்து சார்ந்த துறை இதுல தான் இருக்குன்னு சொன்னா ஆமாங்க சார் அப்படின்னு அவர் ஒத்துக்கிட்டாரு. ஆனா இங்க சூரியனும் சனியும் இணைஞ்சதுக்கு ஒரு பலன் இருக்கு இல்லையா? சூரியனா அப்பா, சனினா புள்ள. உங்க அப்பா வந்து சார் உங்களுக்கு நார்மலா செய்ய வேண்டிய விஷயங்களை தான் செஞ்சிருப்பாரு. உங்களுக்குன்னு ஸ்பெஷலாலாம் எந்த விஷயம் பெரிய விஷயமா செஞ்சிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லும்போது ஆமா சார் எனக்கு அவர் வீடு மனையெல்லாம் எதுவுமே எனக்கு பண்ணல. நானாக தான் எல்லாமே செஞ்சுக்கிட்டேன். என்னுடைய மற்ற சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் அவரே செஞ்சு கொடுத்துட்டு தான் போனாரு அப்படின்னு சொன்னார். 2ஆம் இடத்துல புதன் ஆச்சு அழகா எழுதுவார் சார். நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இவர் ஆசிரியர். அழகா எழுதுவாரு, எழுத்து சூப்பரா இருக்கும், நல்ல நிதானமான மனிதர். 2ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும் செயலும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அந்த மாதிரி அமைப்பு உள்ளவர் அப்படின்னு அர்த்தம். இந்த 2ஆம் இடத்துலயே சூரியன் சனி இருக்கிறனால ரொம்ப சிறு வயதிலேயே இவருக்கு கண் சார்ந்த பிரச்சனை வந்திருக்கும் சொன்னேன். ஆமா சார் எனக்கு சின்ன வயசுலேயே கண் சார்ந்த பிரச்சனை வந்துருச்சுன்னு கண்ணாடி போட்டிருந்தாரு அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி 3ஆம் இடத்துல செவ்வாய். நல்லா கவனிச்சுக்கோங்க. 3ஆம் இடத்துல செவ்வாய் நீசம் அடைஞ்சிருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா லக்னாதிபதிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால எப்பவுமே இந்த ரிஷப லக்கணத்துக்கு கடக வீடு எப்பவுமே பகையான ஒரு வீடு. அந்த வீடு செவ்வாய் வந்து சகோதர உறவு. அது இல்லாம மனைவியை குறிக்கக்கூடிய 7, 12ஆம் அதிபதி வந்து அங்க உட்காந்துருக்குது. அப்ப மனைவியாலையும் சகோதர சகோதரியாலையும் இவருக்கு ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். இவங்க கணவன் மனைவி இடையில வந்த அளவு ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங்லாம் எதுவும் கிடையாது. ஏதோ ஒரு ஃபேமிலிக்குள்ளார இருந்துட்டு வாழ்ற மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சூரியன் சனியோட இணைஞ்சிருக்கு. இவர் பிறந்து கொஞ்ச நாளே அவங்க அம்மா இறந்துட்டாங்க. இவருக்கு தாய் பாசம் அப்படிங்கிறது தெரியாத ஒன்னாதான் இருக்கும். எப்பவுமே சூரியன் புதனோட தொடர்பு கொள்ளும்போது சனி பகவான் புதனோட தொடர்பு கொள்ளும்போது தகப்பனாருக்கு இருதாரம் அப்படின்னு சொல்லலாம். ரிஷப லக்கணத்துல பிறந்த பெரும்பாலான பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இருதார யோகம் வந்து இருக்கும். ஒண்ணு அவர் ஜாதகருக்கு இருக்கும், இல்லாட்டி அவங்க அப்பாவுக்கு இருக்கும், இல்லாட்டி அவங்க தாத்தாவுக்கு இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லலாம். அதன் பிறகு பாத்தீங்கன்னா 5ஆம் இடம் வந்து பாத்தீங்கன்னா புத்திரஸ்தானம். 5ஆம் அதிபதி புதன் போய் எங்க இருக்கிறாரு? நம்ம மிதுன வீட்டுல இருக்கிறாரு. புதன் அப்படின்னா அழகானவங்க இளையவங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? இவருக்கு பிறந்த குழந்தை வந்து ஒரு பெண்ணு ஒரு ஆண் அப்படிங்கிற ஒரு அமைப்பை சொல்லலாம். பெண் வந்து பாத்தீங்கன்னா புதனுடைய துறையில இருப்பாங்கன்னு சொன்னா அவங்க ஐடி ஃபீல்டுல தான் இப்போ படிச்சுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? நல்ல ஒரு சிறப்பான ஒரு யோகம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 2வது குழந்தைன்னு சொல்லக்கூடிய பாவம் 7ஆம் பாவம். 7ஆம் பாவத்துல ராகு இருக்கனால அவருக்கு வீடு கொடுத்த செவ்வாய் போய் எங்க இருக்கிறாரு? நம்மளுடைய விருச்சிக வீட்டுல இருக்கிறாரு. அப்போ ஆண் ஒண்ணு பெண் ஒண்ணு இருக்குங்கிற ஒரு அமைப்பு ஜாதகத்துல உறுதியா சொல்லுது. சரி, 6ஆம் இடம் கடன் நோய் எதிரி வம்பு வழக்குகளை குறிக்கக்கூடிய அமைப்பு. அப்போ 6ஆம் இடத்தினுடைய அதிபதியான கிரகம் சுக்கிரன் அவர் வந்து லக்னத்திலேயே கேதுவோட நினைச்சிருக்கிறாரு. இவர்கிட்ட வம்புன்னு இவர் எந்த விஷயத்தையும் போக மாட்டார். வந்தா 2ல் 1 பார்க்காம விட மாட்டாரு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா 6ஆம் அதிபதி ஆட்சி அப்படிங்கிற விஷயம். 7ஆம் இடத்துல ராகு இருக்கு. பொதுவா இந்த 7ஆம் இடத்துல ராகு இருந்தாவே பாத்தீங்கன்னா கணவன் அதாவது மனைவிக்கு அதிக ஆர்வம் இருந்து கணவனுக்கு ஆர்வம் குறைவா போயிடும். இல்ல கணவனுக்கு ஆர்வம் அதிகம் இருந்து மனைவி அதுக்கு உடன்படாத ஒரு தன்மை போகும். மொத்தத்துல அந்த 7ஆம் பாவம் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. ஏன்னா ராகுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் நீசம், நிச்சயமாக அங்க நீசம். ஓகேங்களா? அந்த அமைப்புல இருக்கும்போது இங்க ராகு திசை, ராகு புத்தி, ராகவந்திரம் இதெல்லாம் வரும்போது ஒரு பெரிய பிரச்சனையை கண்டிப்பா சந்திச்சாகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருக்காங்க. அதே மாதிரி ராகு வந்து செவ்வாய் 7ஆம் அதிபதியோட வீட்டுல இருக்கிறாரு. அவர் அங்க நீச்சத்துல இருக்கிறாரு. மனைவிக்கு மருத்துவ செலவு, நிலபுல செலவு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டெஃபினட்டா நடந்துட்டு இருக்கும் அப்படின்னு அதுவும் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டாரு. 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம். ஆயுள் ஸ்தானத்தினுடைய அதிபதி வக்கரம் பெற்று இருக்கிறாரு. வக்கரம் பெற்று செவ்வாயின் 8ஆம் வரையில இருக்கிறார். இவருக்கு வேகமா போறது வேகமா பண்றது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பட் 8ஆம் இடம் அப்படிங்கிறதுனால பாத்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம். ஏன்னா 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் தான் 8ஆம் இடம். இவருடைய மனைவியும் அரசு வேலையில தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து குறிக்கலாம். சரி, அதன் பிறகு பாத்தீங்கன்னா 9ஆம் இடம் ஆயுள் சார்ந்த விஷயம் நல்லா தான் சார் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? அதன் பிறகு ஏன்னா காரக கிரகமான சனி பகவானை குரு பார்க்கிறார். அந்த குரு சூரியன் சனி புதனை பார்த்தனாலதான் அப்பா அரசு வேலை, இல்லாட்டி கிடையாது. இல்லாட்டி அவர் சாதாரண ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லலாம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம். 9ஆம் இடங்கிறது என்ன? பெயர், புகழ், பாக்கியம், தகப்பனாரை குறிக்கக்கூடிய 9ஆம் அதிபதி போய் பாருங்க சனி சூரியனோட இணைஞ்சிருக்கனால தான் அப்பாவுல ஒரு பெரிய பாதிப்பு, இது பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. பெரிய பிரச்சனையோட தான் இருக்கும். அதாவது இவர் நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்துட்டு வந்திருப்பாரு. தகப்பனாரால ஒரு பெரிய சொல்லிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து செவ்வாயுடைய பார்வை வந்து இதுக்கு இருக்கு நம்மளுடைய 9ஆம் இடத்துக்கு. மனைவி வந்ததுக்கு பிறகு 2வது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இவருக்கு பெயர், புகழ், பாக்கியம், அரசு வேலையிலிருந்து நிரந்தரமாகிறது அல்லது பதவி உயர்வு அடையுது, இதெல்லாம் கண்டிப்பா கிடைச்சிருக்குன்னு ஆமாட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 10ஆம் இடம். 10ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. குரு 10ஆம் இடத்துல இருந்து சிம்மத்தை பார்க்கிறாரு. சிம்மத்தினுடைய அதிபதியும் பார்க்கிறாரு. இவருக்கு அரசு வேலை, இவர் அரசு வேலை இருக்கிறார். சரிங்களா? இப்போ இவருக்கு வந்து அரசு வேலையை விட்டு இவர் போயிடுவாரோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம் இருக்கு. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. கண்டிப்பா ஒரு அரசு வேலையில நீடிப்பார். சரி, 11ஆம் இடத்துல 11ஆம் இடத்தினுடைய அதிபதி குரு வந்து 11ஆம் இடத்துக்கு 12ல மறைஞ்சிருந்தாரோ லக்னத்துக்கு 10ஆம் இடத்துக்கு போவார். 10ஆம் இடத்துல அதாவது ஆசிரியர் தொழிலால இவர் மிகப்பெரிய ஒரு வருமானத்தை சந்திச்சாகணும். அது வருமானத்தை வந்து சம்பாதிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கிறதுனால இவருக்கு ஆசிரியர் தொழில் மிகப்பெரிய ஒரு லாபம் இருக்கும். கடமையில கண்ணா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் 12ஆம் அதிபதி மேசராசி. மேசத்துலதான் சந்திரன் இருக்குது. அப்ப லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் மறைஞ்சிருக்கனால பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு சில பிரச்சனைகள் வந்து கண்டிப்பா கொடுக்கும். ஏன்னா பரணி நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறாரு. அது வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு நல்ல அமைப்புகள் வந்து தரும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த பரணியில பிறந்தவங்களுக்கு எப்பவுமே சர்வீஸ் ஓரியன்டான விஷயம் ரொம்ப பிடிக்கும். அடுத்தவங்களுக்கு இது பண்ணுவாங்க. அதுவும் உணவு சார்ந்த விஷயத்துல. ஓகேங்களா? உணவு சார்ந்த விஷயத்துல நல்லா மற்றவங்களுக்கு அந்த சர்வீஸ் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கும். தானம் தர்மம் செய்யக்கூடிய விஷயத்துல நம்பர் 1 இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவோம். நண்பர்களே, ஒரு வீடியோல ஒரு ஜாதகத்தை போட்டு எப்படி விளக்கணுமோ அது 12 பாவங்களுக்கு அவுட்லைனா பார்த்து நம்ம வந்து விளக்கிட்டு இருக்கோம். இதுல தெளிவான ஒரு விளக்கமும் இருக்கலாம். நான் அந்த லக்னத்துல கேது இருக்கனால சார் உங்களோட பிறந்தவங்க மொத்தம் 5 பேர்னு சொன்னேன் ஆமான்னாரு. உங்க மனைவியோட பிறந்தவங்க 3 பேர்னு சொன்னேன் ஆமான்ட்டாரு. அதே மாதிரி உங்களுக்கு ஸ்கின் சார்ந்த பிரச்சனை இருக்கும்னு சொன்னேன், அதையும் ஆமான்ட்டாரு. இப்படி நம்ம பலதரப்பட்ட விஷயங்கள்லாம் நம்ம அவர்கிட்ட சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஆமான்ட்டாரு. சரி, இந்த ஜாதகத்தை அவர் வந்து டேட் ஆஃப் பர்த் மட்டும்தான் கொடுத்தாரு. இதுதான் சார் என்னுடைய பிறந்த தேதி, மாதம், வருடம். முடிஞ்ச நீங்க லக்னத்தை கண்டுபிடிச்சுங்க அப்படின்ட்டு. நம்ம ஆய்வு செஞ்சு லக்னம் இப்படி இருந்தாதான் இவர் இந்த தொழில இருப்பாருன்னு சொல்லி அப்படியே லக்னத்தை கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்தி கொண்டு போய் காட்டும்போது ஆமா சார் நான் என்னுடைய லக்னம் ரிஷப லக்னம் தான் சொன்னார். ஒரு மனிதருடைய ஜாதகத்துல ஒருத்தருடைய பழக்க வழக்கங்களை வைத்துக்கொண்டே அவருடைய லக்னத்தை நாம் நிர்ணயம் செய்து விடலாம். சரிங்களா? ரொம்ப உயரமாவும் இருக்க மாட்டார், ரொம்ப குள்ளமாவும் இருக்க மாட்டார், ஷார்ட்டா இருப்பாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம அந்த இடத்துல பார்க்கலாம். நண்பர்களே, இப்போ ஒரு குருமகா தேசத்துல சுக்கரனுடைய புத்தி நடந்துட்டு இருக்கு. ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை முறை தான். சரிங்களா? நல்ல ஒரு சிறப்பானதுதான். 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கனால 2ஆம் அதிபதி ஆட்சி பெற்றனால குடும்பம் இருக்கும், குடும்பமா இருக்காது. அவ்வளவுதான். சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா கேது கூட இணைஞ்சிருக்கனால பாத்தீங்கன்னா வீட்டுல மனைவி இருப்பாங்க. பட் மனைவியா தான் இருப்பாங்க. வேற எதுவும் இது பண்ண முடியாது. இவருக்கு லக்னத்துல சரி வேற ஏதாவது பெண்களோட இவருக்கு பழக்க வழக்கம் இருக்குன்னா அதெல்லாம் எதுவுமே இருக்காது. லக்னாதிபதியோட கேது இணைஞ்சாவே 2ஆம் இடத்தோடய 4ஆம் இடத்தோட குரு தொடர்பு கொண்டாவே அங்க மற்ற இடத்துக்கு போக மாட்டாங்க. மனைவியோட மட்டும்தான் வாழ்வாங்க. மனைவி தப்போ ரைட்டோ மனைவியோட மட்டும்தான் வாழக்கூடிய அந்த ஒரு அற்புதமான ஒரு யோக பலன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இவருக்கு அரசு வேலை ஏன் கிடைச்சிச்சு, குழந்தைங்க எப்படி ஆண் ஒன்று பெண் ஒன்று வந்துச்சு, அதே மாதிரி இவருக்கும் இவர் மனைவிக்கும் ஏன் அக்கப்போரா இருக்குது, இவங்களுக்குள்ளார ஏன் ஒரு ஒரு தடை, தாம்பத்திய விஷயத்துல தடை ஏற்பட்டுச்சு, இவர் ஏன் மற்றவங்களுக்கு சர்வீஸ் செஞ்சாரு, இவர் எழுத்து ஏன் அழகா இருக்கு அப்படிங்கிற நிறைய விஷயங்களை வந்து நம்ம இந்த வீடியோல அடிக்கிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இந்த வீடியோ பிடிக்கும். மீண்டும் நம்ம வந்து இன்னொரு வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.